அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மேகி ஓம்லெட் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். எங்களுக்கு முதலாவதா முட்டை வேணும். 2 முட்டை நாங்கள் அடித்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணும். மேகின்ற நீங்கள் என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு சின்னனா வெட்டின தக்காளி வேணும். குடமிளகாய் சின்னனா வெட்டி இருக்கணும். பச்சை மிளகாய், அதே மாதிரி சின்னனா வெட்டின உள்ளி, வெங்காயம் மற்றும் 3 துண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறோம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அதோட கருவேப்பிலையும் வச்சிருக்கிறோம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இதுக்கு மசாலா கறி பவுடர் வேணும், உப்பு வேணும், மிளகுத்தூள் வேணும். அதோட இவற்றை பொரிச்சு எடுக்கிறதுக்கு 2 தேக்கரண்டி அளவு பட்டர் அல்லது மார்கரின் தேவை. தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி குக் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதலாவது மேகியை குக் பண்ணி எடுக்கணும். குக் பண்ணி எடுத்து அதை கூல் பண்ண விடணும். அது சம்மந்தமாக அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். நூடுல்ஸை குக் பண்ண போகிறோம். நூடுல்ஸை குக் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகிட்டுது. 1 நிமிஷமாக தண்ணி சூடாக இருக்கணும். இதில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மேகி நூடுல்ஸை உடைச்சி வச்சுருந்தீங்க ஈஸி. அப்படியே சுடுதண்ணியில் போட்டிங்கன்னு சொன்னால் வெந்து வேற மென்மையாக 1 நிமிஷத்துக்கு மேலேயாவது விடணும். அப்போ தான் அவிஞ்சு மென்மையாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் குக் பண்ணப்பட்டுட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்குள்ள அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ண போகிறோம். அதான் நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு உள்ள வரும் இன்ஸ்டன்ட் மசாலா பேக், அதை நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். இதை நாங்கள் கூல் பண்ண விட்டுட்டு நாங்கள் செய்ய போகிற மிக்ஸுக்கு இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஓம்லெட்டுக்கான மிக்ஸை செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் முதலே எடுத்து வச்ச முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதாவது முதலாவது தக்காளி, அதே மாதிரி வெட்டி வச்ச குடமிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெட்டி வச்ச உள்ளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி போட்டு அதோட நாங்கள் எடுத்து வச்ச கறி மசாலா பவுடர், மிளகுத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, அடுத்தது நாங்கள் ஏற்கனவே குக் பண்ணி கூல் பண்ண விட்ட மேகி நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அதே மாதிரி பண்ண போகிறோம். மென்மையாக நாங்கள் முள்ளுக்கரண்டியால் இதை பீட் பண்ணுவோம். இந்த முள்ளுக்கரண்டியை நாங்கள் பாவிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் முள்ளுக்கரண்டியால் ஈஸியாக மிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நூடுல்ஸும் எக் மிக்ஸும் சரியான ப்ரொப்போர்ஷனில் கலந்துடும். எக் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் பேனை அடுப்பில் வச்சு பேன் சூடானோன்னே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது 2 டீஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு முட்டையை பொரிச்சு எடுப்போம். பட்டரை நீங்கள் 2 டீஸ்பூனோ அல்லது அதுக்கு கூடவோ கூட ஆட் பண்ணலாம். என்னன்னு சொன்னால் பட்டர் கூட இருந்ததுன்னு சொன்னால் முட்டை அழகாக பொரிஞ்சு வரும். பட்டர் பேனில் போட்டு ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி இருங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் குக் பண்ணி மெல்ட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு எக் மிக்ஸை ஆட் பண்ணுவோம். இந்த ஃப்ளேம் மீடியமாக இருந்ததுன்னா நல்லா கூடவே இருந்ததுன்னு சொன்னால் முட்டையை எரிக்க பார்க்கும். எக் மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஈவனாக அந்த நூடுல்ஸும்
எக் மிக்ஸும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பேனில் எல்லா பக்கத்துக்கும் வடிவாக அரைக்கிறோம். பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு பக்கம் வடிவாக பொரிஞ்சு வந்திருக்கு. அதை நாங்கள் பக்கம் மாற்றிட்டோம். இப்போ மற்ற பக்கத்தில் முட்டை பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் முட்டை வடிவாக பொரிஞ்சுதுன்னு சொன்னால் ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வரும், கோல்டன் ப்ரௌனிஷுக்கு நாங்கள் எடுத்து அதுக்கு பிறகு சர்வ் பண்ணுறோம். மேகி ஓம்லெட் வடிவாக குக் பண்ணி வந்திருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. அதுதான் நாங்கள் இது எப்படி கார்னிஷ் பண்ணுறோன்னு பார்ப்போம். நாங்கள் கார்னிஷுக்கு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்ச 3 துண்டு டொமேட்டோ இருக்குது. 3 துண்டு டொமேட்டோஸையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் அது ஒரு 3 சேர்த்து வச்சுட்டு நடுவில் நாங்கள் கொஞ்சம் வெட்டி வச்ச கறி லீவ்ஸ் இருக்குது. கறி லீவ்ஸையும் போட்டுட்டு நீங்கள் விரும்பினால் மாதத்துக்கு கறி லீவ்ஸை பொரிச்சும் போடலாம். ஆனால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். வடிவாக நல்ல ஒரு வாசம் வருது, நல்ல அப்பெட்டிட்டாக இருக்குது. ஸோ இந்த மேகி எக் ஆம்லெட் வந்து ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. நீங்கள் விதமான ஃப்ளேவரில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை பாவிச்சு விதமான டேஸ்ட்டை செய்யலாம். ஸோ என்ஜாய் த மீல். தேங்க்யூ.